இந்த நாளின் காலை விளக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசுகிற ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனம் எபிரேயர் 13:5 பின்பகுதி. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. பார்த்தீங்களா, ஒரு காரியத்தை நம்ம கோர்ட்டில் எப்படி அந்த சட்டத்தை வச்சு அந்த நம்பரை சொல்லி இபிக்கோ 320 இபிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை வச்சு போராடுவாங்கள்ல, அது மாதிரி கர்த்தரிடத்தில் போய் நம்ம வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும், அவர் சொன்ன வார்த்தைகளை நினைவுபடுத்தி நம்ம ஜெபிக்கணும் அப்படிங்கிறது தான் இது காட்டுது. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகளை பார்த்தோன்னா, அவர் யோசுவாவுக்கு 1 மோசே இறந்த உடனே யோசுவாவுக்கு அந்த பொறுப்பை கொடுப்பாங்கள்ல, அப்போ அவர் பயந்துக்கிட்டு இருப்பார். ஐயோ, நம்ம எப்படி இந்த காரியத்தை செய்ய போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்துட்டு இருக்கும்போது கர்த்தர் அவர்கிட்ட சொல்லுவார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் குடும்பமாக எதிர்த்து நிற்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி யோசுவாவுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, கர்த்தருடைய தாசனாய் மோசே மரித்த பின்பு யோசுவாவை நோக்கி கர்த்தர் சொல்கிற வார்த்தை தான் இது. அப்போது அவர் சொல்லியிருக்கிறாரே, நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி எபிரேயரில் பவுல் அப்போஸ்தலன் அதை நினைவுபடுத்துகிறார். அதே மாதிரி உபாகமத்தில் கூட 31 சொல்லுவார், மோசே சொல்லுவார், என்ன சொல்லுவார் அப்படின்னா, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி 2 இடத்துல சொல்லியிருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும்போது சொல்லியிருப்பார், நீங்கள் பலங்கொண்டு திடமனதாக இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்க வேண்டாம், தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். இது மோசே சொல்கிறார். அப்புறம் கர்த்தர் தாமே இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட அதை சொல்கிறாரு, பலங்கொண்டு திடமனதாக இருங்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம் அவங்களுக்காக எதிரிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை திடப்படுத்திட்டு யோசுவா அன்னைக்கு சொல்கிறாரு 31:8 கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். பார்த்தீங்களா, எவ்வளவு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை முன்னுக்கூட்டியே சொன்னதை தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லிட்டு அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரே. அவர் வாக்கு மாறாத ஆண்டவர் இல்லையா, அவர் நேற்றும் மீண்டும் என்றும் மாறாதவர், அதிலே தான் இருக்கும். எபிரேயர் 13 தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து நேற்றும் மீண்டும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஒரு வாக்கு கொடுத்துட்டு அவர் மாறுகிற தேவன் அல்ல. தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினார், அதை நிறைவேற்றினார், தாவீதுடைய சந்ததிகளை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். தாவீதுடைய சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து வராரு. தாவீது ஒரு ரூத் என்ற சபிக்கப்பட்ட ஒரு பெண்ணிடத்திலிருந்து வந்த சந்ததியில் தான் தாவீது வராரு. தாவீதுடைய சந்ததியில் இயேசு கிறிஸ்து வராரு. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டான்னு வருதில்லை, அதை நிறைவேற்றுவதற்காகவே கர்த்தர் அப்படி இயேசு கிறிஸ்து அப்படி பிறக்கிறாரு. யாரையும் அற்பமாக எண்ண வேண்டாம், யாரையும் ஒதுக்கி வைக்க வேண்டாம், தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி ஏழை பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் அற்பமாக நினைக்க வேண்டாம், யாரையும் ஒதுக்கி வைக்க வேண்டாம். எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் தான், கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் தான். எல்லாருக்காகவும் கர்த்தர் மரித்தார், எல்லாருக்காகவும் ரத்தத்தை சிந்தினார் என்பதை நிரூபிக்கத்தான் இப்படி. அதனால் அவர் சொல்வார் உபாகமத்தில், மோசே இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்கிறாரு, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுவார். பிறகு மோசையை கூப்பிட்டு சொல்லுவார், இந்த யோசுவாவை கூப்பிட்டு சொல்லுவார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று யோசுவா பார்த்து மோசே சொல்லுவார். திரும்ப மோசே மரித்த உடனே யோசுவா 1 கர்த்தரே சொல்லுவார், மோசே மரித்த பின்பு கர்த்தருடைய தாசனாகி மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரன் நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி. பார்த்தீங்களா, அப்போது மனிதன் மூலமாக ஆண்டவர் கொடுத்தாரு, இருந்தாலும் கூட நாமே அவனுக்கு வாக்கு கொடுப்போம், அப்போ தான் அவன் தைரியமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு 1:5 சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லுவார்லாம். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்வார், அவர் சொல்லியிருக்கிறாரே, அப்போ வாக்கு மாறுவாரா அப்படின்னு சொல்லி நமக்காகவே அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. எபிரேயர் 13:5 நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே, அதனாலே நாம் தைரியம் கொண்டு
கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே அப்படின்னு ஒரு அருமையான வார்த்தைகளை கொடுக்குறாரு பாருங்க பவுலப்போஸ்தலன். பவுலப்போஸ்தலனுடைய வார்த்தைகள் எப்போவுமே நம்மளை என்ன செய்யும், தைரியப்படுத்தும். நமக்கு அது பலனாக இருக்கும். ஆண்டோடைய வார்த்தைகள் அது. இப்போது நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், நம்ம எதிர்க்கிற காரியங்கள், நமக்கு விரோதமான காரியங்கள் வரும்போது நாம் என்ன செய்யலாம், நமக்கு கொடுத்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து அவர் சொல்லியிருக்கிறாரே, எனக்கு இப்போ சொன்னாரே, அதை சொன்னாரே, இது சொன்னாரே அப்படி சொல்லும்போது அதை செய்வார் அவர். அதுக்கப்புறம் நம்ம சாட்சி சொன்னாரே, அதை செய்தாரே நம்ம என்ன செய்யலாம், சாட்சி சொல்லலாம். அவ்வளோ அற்புதமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நான் கூட உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன், எனக்கு கூட ப்ரொமோஷனுக்கு 80ஆம் வருஷத்தில் வாக்குத்தத்தம் தந்தார். காட்டையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், இந்த பள்ளமெல்லாம் பள்ளத்தாக்குங்க நீரால் நிரப்பப்படும். ஆனால் உண்மையிலேயே 37 வருஷம் கழித்து 2017 தான் எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிது. ஏன்னா அதுதான் சரியான காலம். நம்ம அவசரப்பட்டு கேட்கும்போது அவர் கொடுத்துருந்தாருன்னா அது வேறு விதமாக இருக்கும், எந்த ஆசீர்வாதமும் இருக்காது. அவருக்கு தெரியும் எப்போ எதை நமக்கு தரணும், அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று சொல்லி சரியான வேளையில் அதை செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான் செய்தார். 2017 நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னால் தான் எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிது. எல்லாருமே சொன்னாங்க, ஆஃபீஸில் கூட கிடைக்காதுன்ட்டாங்க, உங்களுக்கு கிடைக்காது, எல்லா டீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்காது, ப்ரொமோஷன் கிடைக்காது, பே கமிஷன் வராது. ஆனால் கர்த்தர் என்னோடு சொல்லியிருந்தார். அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். ஜெபோடு கட்டினதுக்கு வாங்கின எல்லா கடன்களையும் அடைக்க கிருபை செய்தார். பல பலன்களை தந்தார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் ஒரு நாளும் குற்றம் சுமராது சொல்லியிருக்கிறார்ல. சொல்லியிருக்கிறாரே, என்னுடைய வாழ்க்கையில் சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நான் நிறைய சொல்லலாம். அப்படி நடத்தியிருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில். ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் நடத்தினதை நினச்சா 1000 நாவுகள், கோடி நாவுகள் இருந்தாலும் போதாது. அவ்வளோ பெரிய தெய்வனாக என்னுடைய வாழ்க்கையில் இருந்தாரே. உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அப்படியே இருப்பார். ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். ஏன்னா அவர் உங்கள் மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கிறார். உங்களை கரம் பிடித்து நடத்துகிற தகப்பனில் உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு பேசுனீங்க. எல்லோரும் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படியே நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கீங்களே. அப்பா, மனிதன் கைவிட்டு வருவான், விலகி விடுவான். ஆனால் நீங்களோ எங்களோடு எங்கள் நிழல் போல எங்களை பாதுகாத்து வந்துக்கிட்டு தயவுக்காய் நன்றி, உங்களுடைய கிருபைக்காய் நன்றி, இரக்கத்துக்காய் நன்றி.